அண்மைச் செய்தி. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிதம்பரம் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிதம்பரம், கூடுதல் தகவல்கள். அதாவது தமிழகத்தில் இந்த விளம்பரமான திமுக அரசு பொறுப்பேற்றதில் நாள்தோறும் 2 வயது குழந்தைகள் முதல் முதியோர் வரை நாள்தோறும் அனைவருக்கும் பாலியல் கொலைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அதை குறிப்பிட்ட நேற்று செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் 14 வயது சிறுமி கடத்தி கூத்தில் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் இன்னும் அடங்காத சூழ்நிலையில் இன்று தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே வேடநத்தம் கிராமத்தை சேர்ந்த 17 வயது சிறுமி குறிப்பிட்ட ஒரு பள்ளியில் 15ஆம் வகுப்பு படிப்பு வருகிறார். இந்நிலையில் நேற்று இரவு வீட்டின் அருகே காட்டுப்பகுதிக்கு இயற்கை உபாதை சென்ற சிறுமி திரும்பாத நிலையில் அவரை உறவினர் மற்றும் பெற்றோர் பல இடங்கள் தேடி வந்த நிலையில் இன்று மாலையில் வேடநத்தம் காட்டுப்பகுதியில் ஆடை கலைந்த நிலையில் சிறுமி சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இதனை அடுத்த சிறுமியின் உடலை கைப்பற்றிய குளத்தூர் காவல் நிலைய போலீசார் சிறுமியின் உடலை தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்கு அனுப்பி வைக்க முயன்ற நிலையில் வாகனத்தை மறித்து குற்றவாளிகளை உடனே கைது செய்ய வேண்டும் என உறவினர்கள் மற்றும் பகுதி பொதுமக்கள் தாய்மொழி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். இது குறித்து குளத்தூர் போலீசார் வழக்கு விசாரணை மேற்கொண்டார். தமிழகத்தில் தற்போது எந்த ஒரு பெண்களுக்கும் பாதுகாப்பு உள்ள சூழ்நிலை இல்லை வருவதால் காரணம் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விளம்பரம் பொதுமக்கள் மற்றும் சமூகங்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர்.